ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்தா. நான் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் மைக்ரோனிக் பாஸ்தா எடுத்தாலும் ஓகே தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். வேணும்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து பட்டாணி, கேப்சிகம் எதுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் மைதா மாவு. அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பாஸ்தா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு திருப்பியும் பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. அமுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு செய்யும்போது தனித்தனியாக இருக்கும். இன்னொன்று, இந்த பாஸ்தா எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேணாம். சப்போஸ் நீங்கள் சாப்பிட லேட் ஆகிடுச்சு, பாஸ்தா கொஞ்சம் வந்து டைட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியை மறுபடியும் யூஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த பாஸ்தாவில் ஊற்றி திருப்பியும் சூடு பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த தண்ணியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அது பாஸ்தா ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க தவாவில். எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளியை வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு போடலை. உங்களுக்கு வேணும்னா கேரட் துருவி போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ வதக்கிறப்போ போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ
வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நெய் போட்டிருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வறுத்துருங்க. பட்டர் எப்போவுமே பாஸ்தாக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நெய்யும் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மைதாவை நல்லா இதில் நெய்யில் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளற அந்த பாலும் மைதாவும் நல்லா கெட்டியாக இருக்குது. சாஸ் மாதிரி, ஒயிட் சாஸ் மாதிரி ஆயிட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். வந்துச்சுன்னா நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆயிரும், ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இங்கே சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இங்கே வதக்கி வச்சுருக்க ஆனியன் இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் தான் தக்காளி, ஏன்னா தக்காளி நம்ம முன்னாடியே போட்டோம்னா ஒரு மாதிரி வதங்கிரும். அதனால் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நான் வரமிளகாவை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வரமிளகாவை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது இந்த டைமில் பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஸ் ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்தா வேக வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாஸ்தா ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பெப்பர் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுவேன். பெப்பர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான ஒரு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சாஸ் நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு?